வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன். இப்போது நம்ம ஒரு ஜோதிட ஆய்வு பார்க்கலாம். திருமணம் எதனால் திருமணம் பண்றது? உடனே டைவர்ஸ் ஆகுறதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த நட்சத்திர பொருத்தம்ன்றதெல்லாம் பார்த்தோம்னா, அது வாழ்க்கைக்குலாம் செட் ஆவாது. இப்போ ஒரு ஜாதகத்த பார்க்கலாம். ஒரு ஆணுக்கு 32 வயசு 7 மாசம் மேரேஜ் நடந்தது அப்ப. இப்ப டைவர்ஸ் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இவரு பார்த்தீங்கன்னா, ராசி மீன ராசி, பொண்ணு மிதுன ராசி. நட்சத்திரம் உத்தரட்டாதி 1ஆம் பாதம், புனர்பூசம் 3ஆம் பாதம், நட்சத்திர பொருத்தம் 10க்கு 8 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேபி முறையில பார்க்கும்போது, லக்னம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னமும், மிதுன லக்னமும் காலபுருஷனுக்கு 7, 3, 6, 8 ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க லக்ன பொருத்தம்ன்றதே முதல்ல சரியில்ல. இது மாரி திருமண பொருத்தத்துக்கு இது செட் பண்ணக்கூடாது. அப்புறமேட்டு மீன ராசி, மிதுன ராசி இதுவும் செட் ஆவாது. நான் நெறைய YouTubeல போட்டுக்கிறேன். லக்ன பொருத்தம் எப்படி பார்க்கணுன்ட்டு அத பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்கு முக்கியமானது 7ஆம் பாவம். கணவன், மனைவி இருவரும் இருவரும் சேர்ந்து வாழ்றதுக்கு 7ஆம் பாவம் பார்ப்போம். அதுக்கப்புறம் கணவனுக்கு சுக்கிரனையும், பெண்ணுக்கு செவ்வாயையும் பார்க்கணும். அப்புறம் 2 பேரும் திருமண வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? லக்கணம், எண்ணங்கள் இத லக்கண புள்ளிய வச்சு பார்க்குது. ஆரோக்கியம், குணம் அவங்களோட எப்படி இருப்பாங்கன்ட்டு. 5ஆம் பாவம் திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு குழந்தை, அதுக்கப்புறம் தாம்பத்திய சுகம் இதெல்லாம் குடுக்குறது 5ஆம் பாவம் குரு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் இறையருள், மன ஒற்றுமை, சந்தோஷமா இருப்பாங்களா? செகண்ட் மேரேஜ் ஆகுமான்றதுக்கு 9ஆம் பாவத்த பார்க்கணும். 11ஆம் பாவம் கணவன பார்த்து மனைவிக்கும், மனைவிய பார்த்து கணவனுக்கும் ஒரு இனக்கவர்ச்சி, மனக்கவர்ச்சி இருக்கணும். இத பார்க்கணும். இதெல்லாம் கண்டிப்பா இருக்குதோ இல்லையோ, தசாபுத்தியாவது நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திய கண்டிப்பா பார்க்கணும். என்ன தசை இப்ப நடக்குது? என்ன புத்தி நடக்குது? அதுக்கப்புறம் என்னென்ன தசாபுத்திகளா வரப்போகுதுன்றத நம்ம கணிதம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடக்கிற புத்தியில 5, 7, 11ன்னா இந்த புத்தியில அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஃபேவரா இருக்குன்னு அர்த்தம். 6, 8, 12ன்னு இருந்துச்சுன்னா, இந்த புத்தியோ, திசையோ அவங்களுக்கு திருமணத்துக்கு சாதகம் இல்லை அப்படின்றது ஒரு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். பெண்ணோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, நடக்கிறது பார்த்தீங்கன்னா, புதன் திசையில, புதன் புத்தியில மேரேஜ் பண்றதுக்கு சாதகம் பண்ணிருச்சு கிரகம். ஆனா 7ஆம் பாவம்லாம் இங்க வீக்கா இருக்கிறதுனால, அவங்க திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை. லக்னமும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேது புத்தி வந்திருக்கும். கேது புத்தி 2021 அக்டோபர் வந்த உடனே பிரிவினைய இயற்கையாவே குடுத்துருச்சு. ஏன்னா, இங்க கேதுன்றதே பிரிவினைக்கான காரகம். 6, 12ன்னு ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னாவே, அது பிரிவினைய கண்டிப்பா குடுக்கறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. 7ஆம் பாவமோ, லக்னமோ, செவ்வாயோ நல்லா இல்ல அப்படின்னா, இந்த 6, 8, 12ன்னு ஏதாவது ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது பிரிவினைய கண்டிப்பா குடுக்கும். அது எப்பயுமே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தசாபுத்தியும் மெயினா பார்க்கணும். அடுத்து வர தசாபுத்தி தான் பிரிவினையை குடுக்குதா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் திருமண வாழ்க்கைக்கு சாதகமா இல்ல. 9ஆம் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேரேஜ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமா இல்ல. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இதுவரைக்கும் டைவர்ஸும் குடுக்காம, இது பாட்டுக்கு ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்குது. அதே மாரி இது ஒரு பொண்ணுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, பையனுக்கு கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டான அந்த பொண்ணுக்கு ஏத்த மேட்சிங்காவது பார்க்கணும் நம்ப. லக்ன பொருத்தத்த அதுல பார்த்துக்கிறோம். லக்னம் இது மிதுன லக்னம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இது விருச்சிக லக்னம். 3, 8 ஆக்டிவேஷன் ஆயிட்டே 6, 8 ஆக்டிவேஷன் ஆயிட்டே இருக்கும். இவருக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் லக்னம் பார்த்தீங்கன்னாவே 9ன்னு ஆக்டிவேஷன் ஆகும்போது அங்க செகண்ட் மேரேஜ்க்கு ஃபேவர் நெறைய இருக்குது அப்படின்னு காட்டுது. 7ஆம் பாவம் 6, 9ன்னு ஆக்டிவேஷன் ஆனாவே 7ஆம் பாவம் முதல் திருமணத்திற்கு கட் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு சாதகமா இருக்குது அப்படின்றது ஜாதகம் காட்டிட்டே இருக்குது. 9ஆம் பாவமும் பார்த்தீங்கன்னா, நல்லா வலுவா இருக்கறனால இவங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் மேரேஜ் ஆகும் அப்படின்னா, பொண்ணுக்கு அங்க ஃபேவரா இல்லாதம்போது, இந்த மாரி பசங்கள நம்ம சேர்க்கும்போது, கண்டிப்பா அது பிரிவினைய குடுத்தே தீரும். இது பார்த்தீங்கன்னா, நடக்கிற தசா புத்திய நம்ம பார்ப்போம். புதன் தசை நடந்துட்டு இருக்குது. புதன் தசையில அந்த குரு புத்தி வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிரிவினைய குடுக்கறதுக்கு கிரகம் தயாராகுது, குரு புத்தி. 2020ல திருமண வாழ்க்கைக்கு அது ஃபேவரா இல்ல. இப்படிதான் ஒரு திருமண வாழ்க்கைக்கு முதல்ல பார்க்கும்போது அடுத்த 7ஆம் லக்னம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். 7ஆம் பாவம் திருமணம் கட் பண்ணி அடுத்த மேரேஜ் நடக்குமான்னு பார்க்கணும். அதோட 9ஆம் பாவம் நல்லா வலுவா இருக்குதான்னு பார்க்கணும். செவ்வாய் பார்க்கணும். சுக்கிரன பார்க்கணும். நடக்கிற தசாபுத்திய கண்டிப்பா பார்க்கணும். தசாபுத்தி ஃபேவரா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா திருமணத்துல அந்த எந்த புத்தி எப்ப வருதோ 2 பேத்துக்கு அது மாரி ஆக்டிவேஷன் ஆகப்போது. இவருக்கு
2020லேருந்து செகண்ட் மேரேஜுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னும் போது அந்த வந்து தடுக்கிறதுக்கு அது தயாராக இருக்கணும் போது பொண்ணுக்கு அந்த டைமில் நல்லா இருக்கணும் தசா புத்தி. இல்லாட்டினா அது வந்து பிரச்சனையை கொடுத்து விட்டுரும். அது பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 2021 அக்டோபர்லேருந்து கேது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதன் அது இன்னும் அவ்வளோ ஃபேவராக இல்லை. இதனால தான் வந்து திருமண வாழ்க்கையில டைவர்ஸ் ஆகிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். திருமணம் பார்க்கும்போது எப்பயுமே வந்து வெறும் நட்சத்திர பொருத்தமோ, லக்னத்துல ராகு, கேது, சனி, செவ்வாய் இதெல்லாம் பார்க்காம, நடக்கிற தசாபுத்தி, லக்னத்த மெயினா பார்க்கணும். அதுக்கப்புறம் நடக்கிற தசாபுத்திய பார்க்கணும். அப்புறம் வாழப் போற வாழ்க்கைக்கு அடுத்து குழந்தை இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் எதனால பிரிவினை வருதுன்றதும் பார்க்கணும். எப்பயுமே வந்து மே மிதுன லக்னத்துக்கு எப்பயுமே காலபுருஷனுக்கு 6, 12 வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். 6, 12 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது 2ஆம் வீடு ரிஷபமாவும், 6ஆம் வீடு வந்து விருச்சிகமாவும் இருக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள்னால இவங்களுக்கு வந்து பிரிவினை வரத்துக்கு அதிக வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாரி பிரிவினையெல்லாம் குடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாரிலாம் நடக்காது. அதனால ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போதே லக்னம் வந்து பொருத்தம் இருக்குது, இல்ல அப்படின்றது முதல்ல லக்ன பொருத்தம் பார்க்கும்போதே ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இதெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வேலை செய்யும், எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு தான் திருமணம் செய்யணும். இங்க லக்னமே இங்க பிரச்சனைன்னும்போது, மீதி ஜாதகம் நல்லா இருக்கணும். இல்லன்னா அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ஆணுக்கு பாருங்க 115% வலுவா இருக்குது. பெண்ணுக்கு 42% தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பிரிவினைக்கு வந்து கிரகம் வந்து தசாபுத்தி எப்போ வருதோ, கண்டிப்பா ஒரு சம்பவம் நடந்தே தீரும். இது மாரி பார்த்து தான் வந்து மேரேஜ் மேட்சிங்லாம் பார்க்கணும். நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்.